ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7த் கொஸ்டின், 8த் கொஸ்டின டாக்கிள் பண்ண போறோம் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1. அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா, கௌரி பர்ச்சேஸ்ட் 3.5 kg of tomatoes, 3/4 kg of brinjal and 1/4 kg of onion. What is the total weight of the vegetables she bought? ஓகே. நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணா கேம் ஓவர். ஸோ இதையும் இந்த நம்பரையும் அப்புறம் இந்த நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். 3.5 kg of tomatoes plus 3/4 kg of brinjal plus 1/4 kg of onion ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதிடுறேன். ஸோ நீங்க எதெல்லாம் ஆட் பண்ணணும்னா 3.5 kg of tomatoes plus 3/4 kg of brinjal plus 1/4 kg of onion. 1/4 மேபி எல்லாத்தையும் நீங்க வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்லாம் இது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்ட்ல இருந்து இம்ப்ராப்பரோ இல்ல ப்ராப்பரோ கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். இல்ல அதோட பெட்டர் ஐடியா என்னன்னா இதை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3.5 கேன் பி ரிட்டன் as 3 plus half. 3/4 3/4 எழுதிக்கோங்க. 1/4 எப்படி எழுதலாம்? 1 plus 1/4 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ 3ஐயும் 1ஐயும் நீங்க கிளப் பண்ணிக்கோங்க. ஹாஃப் பிளஸ் 3/4 பிளஸ் 1/4. இப்போ ஹாஃப் எப்படி எழுதலாம் நீங்க? ஹாஃப் இஸ் த சேம் as 2/4. ஏன்னா ஹாஃப் இன்டூ 2/2னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ 2/4 இஸ் த சேம் as half. இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான். ஸோ 2/4 ஹாஃபுக்கு பதிலாக நீங்க 2/4 எழுதலாம். என்ன ஐடியா? அப்பதான் நீங்க இதையும் ஆட் பண்ண முடியும். இதையும் ஆட் பண்ணிட்டு அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ண போறீங்க. அப்புறம் இதையும் ஆட் பண்ணலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 3 plus 1 என்னது? 4ன்னு வரும். ஸோ 3 plus 1 is nothing but 4. Half plus 3 2/4 plus 3/4 plus 1/4 எழுதலாம் நீங்க. ஹாஃப் வந்து 2/4 எழுதிக்கோங்க. ஸோ 2/4 plus 3/4 என்ன வரும் உங்களுக்கு? 5/4 வரும். 5/4 plus 1/4 என்ன வரும் உங்களுக்கு? இப்போ நான் அதை பொறுமையான எழுதுறேன். 2/4 plus 3/4 plus 1/4. இப்போ நீங்க பொறுமையா ஆட் பண்ணிக்கலாம். 3/4 plus 1/4 1ன்னு வரும். இல்ல 4/4 எழுதுங்க. 4/4 plus 2/4 is 6/4. So 4 plus 6/4 overall answer. So 6/4 is nothing but 3/2. அது எப்படி வருது உங்களுக்கு? சிம்பிளிஃபை பண்ணா வந்துடும். So 4 plus 6/4 எப்படி எழுதலாம்? 3 into 2 divided by 2 into 2 எழுதலாம். So இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணலாம். So 4 plus 3/2 answer. So 4 plus 3/2. 3/2 is nothing but 1.5 சொல்லுவாங்க. 3 divided by 2 is nothing but 1.5. அது உங்களுக்கு டெசிமல்ஸ் தரவா இருக்கணும். நீங்க டு சம் எக்ஸ்டென்ட் தரவா இருக்கணும். இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம்? into 5 divided by 5 போடுங்க போத் சைட்ஸ். மேலே கீழே into 5 divided by 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 15/10 கிடைக்கும். 15/10 is the same as 1.5. இது தெரியும் உங்களுக்கு. So 4 plus 1.5. 4 plus 1.5 is nothing but 5.5. So 5.5 நீங்க எப்படி எழுதலாம்? 5 plus half எழுதலாம். 5 plus 0.5 which is nothing but 5 plus half. So 5.5 தான் ஆன்சர். அவ்வளவுதான். So total weight of vegetables வந்து 5.5 kgs. So இதான் first question answer. 5.5. ஓகேவா? 5.5 kilograms. Total weight of vegetables is nothing but 5.5 kilograms. So இப்போ செகண்ட் கொஸ்டின், அதாவது 8th கொஸ்டின் போறேன். So 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? An oil tin contains 3/4 liters of oil, of which 2.5 liters of oil is used. How much oil is left ன்னு கேட்கறாங்க. ஸோ இதுல இருந்து இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இனிஷியலா 3/4 லிட்டர்ஸ் இருக்கு. அதுல இருந்து 2.5 லிட்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ 3/4 மைனஸ் 2.5 இஸ் த ஆன்சர். 2.5 நீங்க எப்படி எழுதலாம்? ஹாஃப் நீங்க என்ன பண்ணலாம்? நான் முந்தைய சொன்னேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஹாஃப் த சேம் as 2/4. ஹாஃப் இன்டூ 2/2 ஈக்குவல் டு 2/4. ஸோ ஹாஃபும் 2/4 ஈக்குவலன்ட் ரேஷியோ, ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான். ரெண்டும் ஈக்குவல் தான் பேசிக்கா. ஸோ அந்த ஐடியா புரியணும் உங்களுக்கு. ஸோ 1/2க்கு பதிலாக நான் 2/4 எழுதிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ 3/4 மைனஸ் 2/4. இப்போ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ 3/4 கேன் பி ரிட்டன் as, இதை நான் இங்க ஒரு இது போட்டுக்கிறேன், பாக்ஸ் போட்டுக்கிறேன், போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ 3/4 வந்து 3 plus 3/4 மைனஸ் 2 plus 2/4. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னும் நல்லாவே கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 3 plus 3/4 அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றும் பண்ண தேவையில்ல. பட் இந்த மைனஸ் சைனை தூக்கி இதுக்குள்ள போடணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ 3 plus 3/4 மைனஸ் 2 மைனஸ் 2/4 எழுதலாம். அதை -2 -2/4 எழுதலாம். ஸோ இதையும் கிளப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதையும் கிளப் பண்ணிக்கோங்க. 3/4 minus 2/4 ஈஸி. 3 minus 2 ஈஸி தான். ஸோ 1 plus 1/4 தான் ஆன்சர். 3 minus 2 is nothing but 1. 3/4 minus 2/4 என்ன வரும் உங்களுக்கு? 1/4 வரும். ஸோ அதான் ஆன்சர். ஸோ 1 plus 1/4 தான் ஓவரால் ஆன்சர். ஸோ வேணா 3/4 minus 2/4 மட்டும் இங்க கிளியரா காட்டுறேன். 3/4 minus 2/4 is the same as 1/4. ஓகேவா?
3 மைனஸ் 2 1ன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 பிளஸ் 1/4ன்னு கிடைக்கும், which is nothing but 1 1/4. ஸோ 1 பிளஸ் 1/4 is nothing but 1 1/4. ஓகேவா? ஸோ இதான் ஓவரால் ஆன்சர். ஸோ 8th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ 8th கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1 1/4. அவ்வளோதான். வேற கலர் கிரீன் கலர் வேணும் எடுத்துக்கிறேன். 1 1/4. ஏன்னா இதை ஓரமாக எழுதிடுறேன், வேற எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு எங்க எழுதுது? 8th கொஸ்டின் ஆன்சர் வந்து இதான் 1 1/4. 1 1/4 இதான் 8th கொஸ்டினோட ஆன்சர். 1 1/4 அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7th கொஸ்டினும் 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 9th கொஸ்டினும் 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.